வணக்கம். என் பெயர், என் குடும்பத்தின் அடையாளம். டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடியவங்க ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மறக்காம இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை எப்படி படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும் அப்படின்ட்டு தெரியாத ஃப்ரெஷருக்கு இந்த நான் சொல்லக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்டார் லெசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, டிஎன்பிசியில் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் இல்லாம டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகாது. அதனாலதான் இது ஸ்டார் லெசன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். மோஸ்ட்லி இதுல இருக்கக்கூடிய மொத்தமே ஒரு 43 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த 43 டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் கொஞ்சமா நீங்க ரீட் பண்ணிட்டு போகணும், எதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்க அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். அதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னாலே நமக்கு எனக்கு தான். சரிங்க சிஸ்டர், இந்த ஸ்டார் லெசன்ஸ் வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு என்ன கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னாக்கா, நம்ம 50ல இருந்து 55 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது தாராளமா அட்டென்ட் பண்ண முடியும். நீங்க படிக்கக்கூடிய மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் படிக்கக்கூடிய மெத்தட் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா, இப்போ அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். A to Z அரசியலமைப்பை பத்தி எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை படிச்சோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபைட் நமக்கு வரும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலிட்டி. பாலிட்டியில மொத்தம் ஒரு 7 டாபிக் இருக்கு. அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, உள்ளாட்சி அரசாங்கங்கள், தேர்தல் பிரதிநிதித்துவம். இந்த 7 டாபிக்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்லக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு போனாலே போதும். செகண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நமக்கு 8 டாபிக்ஸ் அப்படிங்கிறது வரும். இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், ஊரக பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, அரசாங்கமும் வரிகளும், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இந்த 8 டாபிக்ஸ் தான். ஸோ இந்த 8 டாபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எனஃபா இருக்கும். இது இல்லாம நம்ம அப்பப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீம்ஸை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே நம்ம எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப ரீசனபிளான ஒரு மார்க்ஸை நம்மளால அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி அரசுகள், தென்னிந்திய அரசுகள். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அதுவும் இந்த டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள்லாம் 7th ஸ்டாண்டர்ட்ல வரும். இந்த 7th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல நீங்க எல்லாமே படிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நீங்க செக் பண்ணும் போதே தெரியும் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு 11th புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா வரும். அதனால நீங்க 7th ஸ்டாண்டர்டை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11th முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க பார்த்துட்டு போனாலே நமக்கு எனக்கு தான். நெக்ஸ்ட் ஐஎன்எம். ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் 4 தான். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசியம் காந்திய காலகட்டம், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஓகேங்களா? இந்த 4 டாபிக்கை படிச்சாலே நமக்கு எனக்கு தான். நெக்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 அப்படிங்கிறது நமக்கு கவர் ஆகும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள், தமிழ்நாட்டு மானுட புவியியல், தமிழ்நாட்டு பொருளாதாரம், தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இது எல்லாமே நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே நமக்கு யூனிட் 6 அப்படிங்கிறது மோஸ்ட்லி கவர் ஆயிடும். திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்லேயே படிக்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அவங்க கொடுத்துடுவோம். ஸோ இந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எனஃப் தான். நெக்ஸ்ட் ஜியாகிரபி. ஜியாகிரபில நமக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், வேளாண்மை கூறுகள், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம். ஸோ இதெல்லாமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னால நமக்கு 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம அட்டன் பண்ண முடியும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அமிலம் மற்றும் காரம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, உடல் நலம் மற்றும் நோய்கள், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், மரபியல். இந்த 5 டாபிக்ஸ் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே நமக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அட்டன் பண்ண முடியும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தான். ஏன்னா அமிலம் காரம்ல இருந்து கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, குரூப் 2லயும் கேட்டிருந்ததுனால நமக்கு அமிலம் காரம்ல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ் சயின்ஸுக்கும் ஜியாகிரபிக்கும் மட்டும் எனஃபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா 43 லெசன்ஸ் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். இந்த 43 லெசன்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு போனா மட்டும் அப்படின்ட்டு ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம லாஸ்டா ஒரு
20 டேஸ் இருக்கும்போது அந்த டாபிக்ஸ் இல்லை 30 டேஸ் இருக்கும்போது அந்த டாபிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.